கமுதி அருகே நிலக்கடலை பயிரில் நோய் தாக்கத்தால் சாகுபடி குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் குடும்பன்பட்டி, புதுப்பட்டி, மணக்குளம், முடைக்குளம், முஷ்டகுறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 3 மாதங்களில் 300 ஏக்கர் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியான மழையால் செடிகளில் தண்டு அழுகல், இலைப்புள்ளி நோய் போன்ற பூஞ்சை மற்றும் வைரஸ் நோய்கள் தாக்கியதில் போதிய மகசூல் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 1 ஏக்கருக்கு 30 முதல் 40,000 ரூபாய் கடன் வாங்கி பயிரிட்ட விவசாயிகள் பெரிய நஷ்டத்தில் உள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலக்கடலைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 30,000 40,000 செலவு பண்ணி போட்டிருக்கோம். நாங்கள் விவசாயிகள் தான். எங்களுக்கு போதிய வருமானம் கிடையாது. இந்த விவசாயிகளை நம்பி தான் இந்த நிலக்கடலை நம்பி தான் நம்ம இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த கடலை போகிற டயத்தில் நாங்கள் வீட்டில் உள்ள நகை ஏதாவது வச்சு தான் நம்ம வட்டிக்கு வாங்கி தான் நிலக்கடலை போடுவோம். போன வருஷம் போட்டது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 ரூபா கிடச்சிச்சு. இந்த வருஷம் போட்ட கடலை சுத்தமாக எங்களுக்கு இல்லை. செடி மட்டும்தான் இருக்குது. இந்த செடி தான் அந்த ஆட்டுக்காகும். பச்சை பசேர்னு செடி இருக்கும். ஆனால் எங்களுக்கு மகசூல் வரல. இதுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு, இந்த பெருமைப்பட்ட விவசாயிகளுக்கு போதிய இழப்பீடு வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 15 செடி பிடிக்கிட்டேன். ஆனால் ஒரு 4 கடலை கூட உருப்படியாக இல்லை. இந்த அரசாங்கம் இந்த வீடியோ பார்த்து இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கருக்கு மேலே இருக்குது. நாங்கள் இதை நம்பி தான் வாழ்கிறோம். இதான் எங்களுக்கு தொழில். நிறையா அதிகாரிலாம் வராங்க, செடியை பார்க்குறாங்க. ஆனால் பிடிங்கி பார்க்க மாட்டேங்காங்க. செடி பச்சை பசேன்னு இருக்கா, நான் அப்போனா நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்னு எழுதி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் பிடுங்கி கடலை திண்டு பார்க்கணும், ஒரு செடிக்கு எத்தனை கடலை இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்காங்க அதிகாரி. அவங்களுக்கு தேவை என்ன, நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விவசாயி பிழைக்குன்னு நினைக்க மாட்டேங்காங்க யாருமே. தயவுசெய்து இந்த அரசாங்கம் இதை பார்த்து எங்களுக்கு நல்ல முடிவு எடுக்கணும். சங்கிலி நகை இதுகளை தான் அடகு வச்சு நாங்கள் பருப்பு வாங்கி போட்டுக்கோங்க. 1 கிலோ பருப்பு 150 ரூபா. இந்நேரம் பிடுங்க வேண்டிய கடலை சார். கடலையே நோய் எடுத்து போய் நாங்களும் மருந்து அடிக்கிறோம், கேட்க மாட்டேங்குது. இது தலையேறி வாராக செடி கொஞ்சம் நல்ல பசப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குன்னு எங்களுக்கு எதுவுமே நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அரசாங்கம் தான் எதுனாலும் எங்களுக்கு கேட்டு கொடுங்க. நாங்கள் ரொம்ப இதான் எங்கள் பெருமாள் குடும்பத்தில் இதான் எங்களுக்கு வெள்ளாமை, வேறு வெள்ளாமை இது இல்லை.